எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். லஞ்சுக்கு சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச வேர்க்கடலை வச்சு ஒரு அருமையான வேர்க்கடலை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 கப் வேர்க்கடலையை சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா வறுபடுற மாதிரி கிளறி விடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வறுத்தாலே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சிவப்பு மிளகாய் சேர்க்கிறேன். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் துருவன கொப்பரை தேங்காய் சேர்க்கிறேன். உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச வேர்க்கடலை பொடியை யூஸ் பண்ணி எப்படி சாதம் செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு டீப்பான கடாய் வச்சு அதில் 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிச்சதும் பாதியாக கட் பண்ண 2 சிவப்பு மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்து வருங்க. உங்ககிட்ட வறுத்து வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ தாளிச்ச கடாயில் சாதத்தை சேர்த்து கலந்து விடுங்க. 1 டீஸ்பூன் உப்பு தூவுங்க. அடுத்து ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச வேர்க்கடலை பொடியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. பொடி சாதத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்குங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். கடைசியாக சேர்க்கிற நெய் இந்த சாதத்துக்கு ரொம்ப வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். கார சாரமான நல்ல ஃப்ளேவரான வேர்க்கடலை பொடி சாதம் தயாராகிடுச்சு. வேர்க்கடலை சாதம் பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கொஞ்சம் காரமாக ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய மிளகு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்சர் ஜார் இல்லை சின்ன உரலில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரக்கொரப்பாக இருந்தால் பரவாயில்ல. இதை ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி தேவைப்படும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொடிச்ச மிளகு சீரகத்தை ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் சிவக்க வறுப்பட்டதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், மெலிசா நறுக்கின பூண்டு,
பொடிசா நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூட 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் பூண்டு இல்லாமல் கூட இந்த ரெசிபியை செய்யலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மிளகு சீரகத்தூளை சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ இது கூட உதிரியாக வடிச்ச சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான சாதத்தில் தான் பண்ணணும்னு இல்லை, காலையில் மீந்த சாதத்தில் கூட நீங்கள் செய்யலாம். சாதத்தை நல்லா கலந்து விட்டு உப்பு தேவைப்பட்டால் சேருங்க. நல்லா கலந்ததும் இன்னொரு டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ இந்த தூளை சேர்க்கறதால நல்ல ஒரு வாசனை இருக்கும். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, அதனால நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அருமையான டேஸ்டியான மிளகு சாதம் தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த ரெசிபியை உங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் டிஷ்ஷாகவும் பேக் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் வறுத்த கறி, அப்பளம் இல்லை வத்தல் வச்சு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 அட்டகாசமான வெரைட்டி ரைஸ் ரெசிபிஸ் பார்த்தீங்க. இது ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.